ஒரு திடீரென்று பிளானில் ஒரு மாற்றம் வந்து வழி எல்லாமே மூடுபட்டுட்டு ஊற்று தண்ணி வருது போத்தில் நிரப்பி கொண்டு போகிறோம். இயற்கைன்ற கொடையன்று தான் சொல்ல வேணும். யோசிக்க தேவையில்லை. மாணிக்கலை இந்த காலத்தில் இதால் ஏறுறது ஓகே, ரங்குறது வந்து கஷ்டம் பாருங்க. சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அந்த தேங்காய் மரம் இருக்குது. ஓ தேங்காய் மரம் அது வந்து பூக்காது, நேராக காயாக தான் வெளியே. அதுக்கு பின்னால் மின்னேரியா இருக்குது தானே. நாங்கள் பொலனறுவையில் பார்த்துருப்போம், குடும்பமாக போயிருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் மடை நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இது. வாகனத்தையும் நிப்பாட்டி வாகனத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்குறோம். இதுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து விழுகும். அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்குது மேலேருந்து வியூ பார்க்கே. பயங்கரமாக காடு மாதிரி இருக்குது. மாத்தளை முத்துமாரியம்மன் கோயில் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் தான். பைன்ஸ் மரங்கள் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன். அமித் தானே ப்ரோ உங்களோட பேர்? இது கட்டினா பிறகு 1983 வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த இனக்கலவரம் நடந்தது தானே. தொடர்ச்சியாக அப்படி வந்து கொண்டே இருக்கு வேணா 325 நாள். ரைட். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 88வது நாளில் இருக்கிறோம். 88வது நாளில் நாங்கள் மாத்தளையில் இருக்கிறோம். 120 நாட்கள் கொண்ட இந்த பயணத்தில் நாங்கள் இன்றைக்கி மாத்தளையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கண்டி, அடுத்தது ஹட்டன், நூரேலியா இப்படியான மலைப்பாங்கான பிரதேசங்களுக்கு எல்லாத்துக்குமே பயணம் செய்ய போகிறோம். இலங்கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடற்கரை, அதாவது இலங்கைன்றது ஒரு தீவு தானே, கடற்கரை ஓரமாக வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்தினாங்க. அதே மாதிரி இலங்கையில் இருந்துட்டு நாங்கள் மலையகம் நோக்கி போக போக கிளைமேட் எல்லாமே இப்படி குளிரான கிளைமேட்டுக்கு நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அடிக்கடி கிளைமேட் மாறுறதையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இன்றைக்கி நாங்கள் மாத்தளையில் இருக்கிற மாத்தளை முத்துமாரியம்மன் கோயில் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதோட நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்களுடைய பயணத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஆதரவு தரணும்னா நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. எங்களுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுவே வந்துட்டு எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். வாங்க இன்றைக்கு என்னென்னலாம் செய்கிறோம், என்ன மாதிரி ப்ரைஸில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்றதை நீங்களுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கி விடிய சாப்பாடு வந்துட்டு தோசை, இங்கே பருப்பு கறி, இங்கே ஒரு சம்பல் கருவேப்பிலை பொடி. இது வந்துட்டு கருவேப்பிலை பொடி. ஸோ சின்னன்னா அப்படியே தூளாக இருக்குது. இது மலையகத்தில் இருக்கிற வேறு பகுதிகளுக்கு நாங்கள் பயணம் செய்யல. நீங்கள் என்ன விஷயத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க? கேம்பிங் ஸ்பாட் பார்க்குறீங்களா, இல்லாட்டிக்கு நல்ல ஹோட்டல் ஏதாவது காட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இக்லூ ஹவுஸ் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணி கண்ணாடி ஷேப்பில் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு குடும்பமாக தங்குறதுக்கான இடங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்கள் ஏதாவது பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் மனசில் யோசிக்கிற விஷயங்களையும் வந்துட்டு கொமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. கட்டாயமாக நாங்கள் அந்த பகுதிக்கு போய்க்க அது சம்மந்தமான தகவல்களை உங்களுக்கு வீடியோவில் தர ரெடியாக இருக்கிறோம். 88வது நாள் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த பயணம் வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும். ஸோ மறக்காமல் நீங்கள் எங்களுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் செகண்ட் பொருட்படுத்தாமல் இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. அதே இதில் ஒரு கொமெண்ட்ஸும் ஏதாவது ஒன்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கனவேரை போய் சேர்கிறதுக்கு அது வந்து வழிவகுக்கும். ஓகே, பயணத்தை இதே ஆரம்பிப்போம். மாத்தளையில் மாத்தளை முத்துமாரியம்மன் கோயில் வந்துட்டு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் உண்டு. ஸோ அதை பார்ப்போம்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் பாருங்கள், ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் மாத்தளை. மாத்தளை முத்துமாரியம்மன் கோயில் வந்துட்டு கோயில் திருத்த வேலைகள் அதிலெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. என்னென்னா இங்கால மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதில் போட்டிருக்கு பாருங்கள், மகா கும்பாபிஷேகம் 30/11/2025 செய்ய போயினோம். ஸோ அதுக்காக வேலைகள் எல்லாம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே மாத்தளை முத்துமாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவுக்கு எல்லா பகுதிகளிலையும், இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளில் இருந்தும் ஆக்கள் வந்துட்டு வருவினோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கும்பாபிஷேக வேலை திட்டங்கள்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும். ஒரு சதுர அடி கிரனைட்டுக்கு பதிக்க 1600 ரூபா, வர்ணம் பூசுவதற்கு ஒரு சதுர அடிக்கு 750 ரூபான்னு சொல்லி இப்படி இதில் வந்துட்டு போட்டு வச்சுருக்கணும். 100 வருஷத்துக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய கிரனைட்கள் வந்துட்டு பதிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கணும். மேலே வந்துட்டு அதில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கே தெரியுதில்ல, அதில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலில் இருந்துட்டு இந்த மாத்தளை முத்துமாரியம்மன் கோயிலுடைய கோபுரத்தை வடிவ பார்க்கலாம். பார்க்க நல்லா அழகாக தெரியும் கோயிலுடைய. இதில் மேலே பாருங்கள், ராமன், லக்ஷ்மணன்,
சீதை, ஹனுமான், ஸோ இந்த சிலைகள் மேலே இருக்குது. இது கட்டினா பிறகு 1983 வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த இனக்கலவரம் நடந்தது தானே. ஸோ அந்த டைமில் இந்த கோயில் வந்து சேதமாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ நல்ல நிலைமையிலே இருக்குது இந்த கோயில். ஸோ நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி கொண்டு வந்த நாங்கள். அடுத்தது இங்கே இருக்கிற இந்த கோபுரம் இருக்குது தானே, இது ராஜகோபுரம். அது வந்து 108 அடி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 108 அடி கொண்ட ராஜகோபுரம் இருக்குது. ஸோ அந்த பக்கமாக தெரியுது பாருங்கள். ஓகே, நாங்கள் அடுத்ததாக கண்டி போகிறோம். கண்டி வந்துட்டு இதில் இருந்து 25 கிலோமீட்டர் காட்டுது. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டியும் மாத்தலையும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி தான் டவுனுகள் எல்லாமே இருக்குது. மாத்தலை டவுன் அப்படியே பாருங்கள். இங்கால ஃபுல்லாக மலை நாடு, மலை தான் இங்கால ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கான ஏரியாவில் தான் இந்த டவுன் இருக்குது. சுத்த வர மலை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற நக்கிள்ஸ் மவுண்டன் ரேஞ்சும் இந்த மாத்தலையிலேருந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுட் கோர்னரில் நாங்கள் நேற்று வந்துட்டு சாப்பிட்னாங்க. விடிய காலமாக சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபாய்க்கு இருக்குது. பருப்பு கறி, இங்கால பொட்டேட்டோ கறி, ஸோ இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. கோல் சம்பல்லேருந்து எல்லாமே இருக்குது. மத்தியானம் நாங்கள் இங்கே வந்துட்டு சாப்பிடுவோம். இங்கே வந்துட்டு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தவர் சிவானா வந்துட்டு எல்லா ஒழுங்குகளுமே வந்துட்டு செய்திருந்தவர். ஸோ இட்லி இருக்குது, பரோட்டா இருக்குது, இங்கால இடியப்பம் இருக்குது, சோறுமே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஐபி லோன்ச் மாதிரி குடும்பமாக வந்தால் நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி செப்பரேட்டான ஒரு இடமுமே இருக்குது. நாங்கள் இப்போ சாப்பிட வந்த இடத்துல இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்திருக்கார். அமித் தானே ப்ரோ உங்களோட பேர்? ஹமன். ரைட். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆள் விடாமல் ப்ரோ முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க, பக்கத்தில் தான் மாறேன்னு சொல்லி ஒரு மாதிரி சந்திச்சாச்சு. சந்தோஷம் தானே ப்ரோ? ஸோ ஆள் வந்துட்டு இப்போ நாங்கள் ரிவர்ஸ்டன் போகிற வழியில் 4 இடம் இருக்கா. ஸோ ஆள் சொல்கிறார், நாங்கள் அதை வந்துட்டு வீடியோவில் கட்டாயமாக தர ரெடியாக இருக்கிறோம். எங்களால் இப்படி முடிஞ்ச உடனே நாங்கள் அப்படியே இதுலேருந்து வெளிக்கிடுவோம். இப்போ நாங்கள் திருப்ப வந்துட்டு நாங்கள் தங்கி நின்ற நாங்கள் தானே. ஸோ அந்த வீட்டை வந்துட்டோம். ஸோ இதில் இருந்துட்டு ஒரு திடீரெண்டு பிளானில் ஒரு மாற்றம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரிவர்ஸ்டன் மேலே இருக்குது தானே, அங்கே ஏற போகிறோம். ஏறுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் அங்கே கேம்பிங் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் எங்கள் ஒரு 4 பேர் மற்றது நேற்று வந்து அண்ணா எல்லாருமா சேர்ந்துட்டு மலையில் போயிட்டு கேம்பிங் பண்ணி இன்றைக்கி அங்கே தான் ஸ்டே. ஸோ அதுக்காக எங்களோட ஸ்லீப்பிங் பேக், டென்ட் எல்லாமே எடுத்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு இதிலேருந்து எங்கள் பயணத்தை ஆரம்பிப்போம். மேலே போயிட்டு ரிவர்ஸ்டன் போகிற வழியில் 2-3 இடங்கள் இருக்குது, அதையும் பார்த்துக்கொண்டு இன்றைக்கி தங்குவோம். அப்படியே வீட்டில் இருந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, வந்த இடத்துல பின்னுக்கு அப்படியே மேலே இங்கே அப்படியே வயல்வெளிகள் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஊற்று இருக்குது. அதாவது ஊற்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. ஸோ நிலத்துலேருந்து அப்படியே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக மேலே வர்ற மாதிரி. ஸோ மழை நேரங்களில் அந்த தண்ணி வர அளவு வந்துட்டு கூடும். ஸோ அந்த இடம் தான் இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஒரே அளவு தான். ஓகே அண்ணா என்ன சொல்கிறாருண்டா, வெயில் மழை எந்த காலநிலையிலும் வந்துட்டு இங்கே வந்துட்டு தண்ணி ஒரே அளவாக தான் வந்து கொண்டே இருக்குமா, மட்டம் மாறாத மாதிரி. ஸோ போயிட்டு பார்ப்போம். ஓகே, இந்த ஊர் மக்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு குளிச்சு கொள்ளுவினோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க தண்ணி இது அப்படியே ஊறி இதுக்குள்ளால இப்படி வந்து இங்கே இருந்து அப்படியே வலிஞ்சு அதுக்குள்ளே போகுது. இந்த ஊற்று இருக்கிற இந்த இடத்த பாருங்க, சின்னனா தண்ணி தொட்டி மாதிரியே வந்துட்டு கட்டி வச்சிருக்கணும். ஸோ அந்த கிணத்துலேருந்து இப்படி இங்கால வந்து இதில் இருந்துட்டு இப்படியே வருது. தேவையானாக்கள் இந்த இடத்துல குளிப்பினம், உடுப்பு துவைப்பினம், ஸோ இப்படியான விஷயங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பட் இந்த இடத்த பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த இடம் வந்துட்டு நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து ஒரு பக்கத்தில் தான் நடந்தே வந்து கொள்ளலாம். ஸோ 2-3 நாட்களாக இந்த இடத்துக்கு வருவோம்னு சொல்லி அண்ணா சொல்லி கொண்டு வந்தவர். இப்போ போகிற வழியில் இதை பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இதே மாதிரி அங்காலையுமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஊற்று இடம் இருக்குது. ஸோ அதையும் போயிட்டு பார்த்துட்டு வலிக்கிடுவோம். மற்ற இடத்துக்கு நாங்கள் அப்படியே வந்துட்டோம்.
சரியான பக்கத்தில் தான் அதில் இருந்து ஊற்று தண்ணி தான் அப்படியே வருது பாருங்க. தொடர்ச்சியாக அப்படி வந்து கொண்டே இருக்குமே 325 நாள். ரைட் ரைட் ரைட். தண்ணி கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது இந்த இடத்துல பாருங்க. நல்லா குடிக்கிறதுக்கு அதான் இயற்கையின் கொடை இதெல்லாம் பாருங்க. நல்லா இருக்கா குடிக்கிறதுக்கு? அப்படியே ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் தான், எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியல. முடிச்சு பாருங்க. ஓ அந்த மாதிரி இருக்கு. நான் நினச்சேன்னா தண்ணி தேங்கி தானே வருது, அப்போ எப்படி இருக்கோ தெரியான்னு சொல்லி. தண்ணி வந்துட்டு நல்ல பியூர் கிளியராக இருக்குது. மேலே நெட் அடிச்சிருக்கணும், தண்ணி விளங்குதா எப்படி இருக்கு பாருங்க. உண்மையிலேயே சுத்தமான தண்ணி வந்து நிறமற்றது மனமற்றதுன்னு தான் படிச்சிருப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது உண்மையிலேயே. அங்கால அப்படியே தண்ணி அதுக்குள்ளாலையும் பாஞ்சு வருது. இந்த இயற்கையான விஷயங்கள், இப்படியான வல்கனோ, இப்படி ஊற்று, இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கைன்ற கொடையென்று தான் சொல்ல வேணும். அது பிரமிக்கத்தக்க விஷயம். சூப்பராக இருக்குது. நாங்கள் போகிற வழியிலேயே இதில் ஒரு காளி கோயில் இருக்குது. இப்போ பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் உண்டு. இதுலேயும் அப்படியே கும்பிட்டுட்டு வழிக்கிடுவோம். இங்கே வந்துட்டு தமிழ் மக்கள் எல்லாருமே அதிகளவாக இருக்கிற மாத்தளையில். விசேஷம் என்னன்னா இந்த கோயிலில் அந்த தேங்காய் மரம் இருக்குது. ஓ தேங்காய் மரம். அது வந்து பூக்காது, நேராக காயாக தான் வெளியே. ரைட் 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 ரைட். அதில் தான் இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் தெரியுது தானே தென்னை மரம். அது அந்த கோயிலிൻ്റെ உட்புறத்தில் இருந்தால் வருது. ஸோ இது வந்துட்டு என்னென்னா பூக்காது, நேரடியாக குறும்பட்டி இருக்குது தானே, அதாவது அந்த சின்ன வரும் தேங்காய்க்கு முதல் ஒரு பருவம், அது வந்து பூக்காமலே நேரடியாக வரும். ஸோ அதால் தான் நீங்கள் வந்துட்டு சிறப்பு பெற்ற ஒரு கோயில்னு சொல்லினோம். கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் காட்டுது நாங்கள் ரிவர்ஸ்டன் போய் சேர்றதுக்கு. ஸோ இங்கால மலைப்பாங்கான ரோட், அதால் வந்துட்டு 24 கிலோமீட்டரும் மிக விரைவாக போக முடியாது, மெல்ல மெல்லமாக தான் போகலாம். போன பிறகு அங்கே எல்லா இடங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த கேம்பிங் ஸ்பாட் இருக்குது, அங்கே வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு கட்டணம் செலுத்த வேணும். செலுத்திட்டு நாங்கள் அங்கே கேம்பிங் போட்டுக்கொள்ளலாம். மேலே போயிட்டு என்ன மாதிரி முழு விவரங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன். நாங்கள் போனாங்க தானே செம்புவத்த லேக். ஸோ செம்புவத்த லேக்குக்கு நாங்கள் போய்க்குள்ள வந்துட்டு வாகனம் வந்துட்டு போகிறதுக்கு ரோட்டுகள் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லதாக இருக்கல. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு ரோட் எல்லாமே நல்லா இருக்குது. பெரிய கொஞ்சம் அகலமான ரோட்டுகள், இப்போ வரைக்கும் நான் பார்க்கக்கூடியது அகலமான ரோட்டுகளாக இருக்குது. நேற்று வந்து ஒடுங்கலான ரோட்டுகள், இடைக்கில எல்லாம் இந்த ரோட்டை போடாமல் மண் ரோட் மாதிரி இடைக்க பாறைகள் எல்லாம் இருந்தது. ஸோ சரியாக கஷ்டப்பட்ட நாங்கள். மழையும் வந்துட்டு இது பெருசாக மழை வேண்டு இல்லை. ஸோ ஈஸியாக இருக்குது போகிறதுக்கு. இப்படி பாருங்க வியூவை. ரோட்டு மாதிரி நல்ல அகலம். நேற்று போய்க்குள்ள ஒரு வாகனம் அங்கே வந்துச்சுன்னு சொன்னால் சைட்டுக்கு இல்லைங்க விட்டால் அங்கே ஒரு சில்லு நல்லா பள்ளத்துக்கு இறங்கிடும். மற்ற வாகனம் போக விட்டுக்கிட்டு தான் போகலாம். இது ஓரளவுக்கு மட்டமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்குது ஒரே இடத்துல. பாருங்க ஆட்டோவும் ஒரு வேனும் பக்கத்தில் போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைன்ஸ் மரங்கள் அப்படியே கணக்கு நிற்குது. அப்படியே கீழே பள்ளத்துலேருந்து அப்படியே மேலே உயரமாக வளர்ந்துருக்கு. இந்தியாவில் மேலே தேயிலை வந்து பயிற்சியாக நடக்குது. போகிற இடங்களை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக காடு மாதிரி இருக்குது. மேலே மரங்கள் வந்துட்டு அப்படியே குவியலாக இருக்குது. நல்ல குளிர் காத்தடிக்குது. அப்படி இங்காலையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது இந்த வீதிகள் எல்லாம். நல்ல வியூ.
இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்கா? இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது. இது நேர் ரோட்டுன்னு சொன்னால் பயங்கரமாக வேகமாக போய்கொள்ளலாம். இது மலைப்பாங்கான ரோட்டுன்றபடியாக மெல்ல மெல்லமாக தான் நாங்கள் போகலாம். நல்லா இருக்குது இந்த இடங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி. வித்தியாசமான தாவரங்களும் அங்கங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கம் பாருங்க எப்படி வியூ தெரியுதுன்னு சொல்லி. சூப்பர் வியூ. அங்கால கிணக்க மரங்கள் தெரியுது, அதாவது பைன்ஸ் மரங்கள். அங்கால 2-3 மலை தொடர்கள் அப்படி பின்னுக்கு தெரியுது. நல்ல அழகா இருக்கு. ஆனால் கீழே வந்துட்டு பெரிய ஒரு பள்ளம். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி டூரிஸ்ட்டுக்காக பங்களோ, ஹபானா இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியான இடங்களில் கூட கொஞ்சம் வசதியாக தங்கி கொள்ளலாம், கேம்பிங் பண்ண விருப்பம் இல்லாத ஆட்கள். பாருங்க இந்த டீ எஸ்டேட்டுகள் இந்த பேர் எல்லாம் பாருங்க, மிட்லேண்ட்ஸ் என்று போட்டிருக்கு. இந்த மிட்லேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு ஏரியாண்ட பேர். இந்த பர்மிங்கம் இருக்குது தானே, அதுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஏரியாண்ட பேர் தான் வந்துட்டு இந்த மிட்லேண்ட்ஸ். ஸோ அந்த நாளையில் பிரிட்டிஷ் வந்துட்டு இங்கே வந்துட்டு டீ எஸ்டேட் மற்ற இடங்களுக்கெல்லாம் பேர் வைக்க அவைன்ற இடங்களில் இருக்கிற ஊர்களோட பேர் அப்படியான பேர்களை தான் இங்கே வந்துட்டு வச்சவ. தேயிலை கொழுந்து எஸ்டேட்டை வந்துட்டு அவைன்ற பேரில் வச்சிருக்கணும் பாருங்க. மேலே சின்ன ஒரு கோயிலுமே இதில் இருக்குது. இதில் மிக உச்சியான பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே வீதிகளும் ஒடுங்கி கொண்டு போகுது. அதே நேரத்தில் வாகனமும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறுறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே பாருங்கள் எப்படி வியூன்னு சொல்லி. நல்லா உச்சிக்கு வந்துட்டு இருந்தாங்க. பாருங்க சின்ன ஒரு கடை இருக்குது. இங்கே நல்ல வியூ தெரியுது அப்படியே ஃபுல்லாக. இடையில கொஞ்ச நேரம் வாகனத்தையும் நிப்பாட்டி வாகனத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்குறோம். இங்கால சின்னனா ஒரு நீரோட மாதிரி வழிஞ்சு வருது தண்ணி. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் மேலே ஏறிட்டோம்னு சொன்னால் சரி, ஒரு 3 கிலோமீட்டர் நாங்கள் மேலே ஏற வேணும். எப்படி இருக்கு வியூ? இதில் போட்டிருக்கேன் பாருங்க, எனது குடும்பத்தினர் அருந்தும் சுத்தமான நீர், இந்த இடத்தை நான் பாதுகாப்பேன்னு சொல்லி போட்டிருக்கேன். இங்கே வர தண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்ல தண்ணி, குடிக்கக்கூடிய தண்ணி. கடைசியாக நாங்கள் மேலே வந்துட்டோம். இதுதான் கடைசி புள்ளி வாகனம் வர பகுதி. இதில் வாகனத்தை நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு மேலே நடந்து தான் போக வேணும். இப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர் காற்றடிக்குது. இதில் ஏதாவது சாப்பிட்டு போவோம், ஒருத்தருமே சாப்பிடல. ஸோ இதில் சாப்பிட்டுட்டு மேலே ஏறி போவோம். கேம்பிங் பண்ணுற இடம் வந்துட்டு வேறு இடத்துல தான் இருக்குது. எல்லாருமே வாகனத்தை இதில் பார்க் பண்ணிவிட்டு நிற்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் அப்படியே ஏறி போகணும். வைக்கிறார் பயத்தில் அது நிற்க மாட்டேன். நாட்டுக்குள்ள சம்பளம் இதில் டீ இல்லாட்டிக்கு வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். வடை, பருப்பு வடையும் இருக்குது, உளுந்து வடையும் இருக்குது. இருக்கும் 1:30 தான் நாங்கள் பருப்பு வடையும் பிளேண்டியும் குடிச்சிட்டு போகிறோம். நல்லா இருக்குது. மேலே இருந்துட்டு குளிரான இடத்துல இருந்துட்டு பிளேண்டி குடிக்க. இரவுக்கு கேம்பிங் சூப்பர். பார்த்திங்கன்னா இதில் பக்கத்தில் என்னென்ன இடங்கள்ன்றெல்லாம் போட்டிருக்கிறோம். இதில் பிட்டவெளப்பத்தனைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது தானே, அந்த இடத்துல தான் நாங்கள் கேம்பிங் பண்ண போகிறோம். ரிவர்ஸ்டனுக்கு நாங்கள் இதால் 2 கிலோமீட்டர் ஏறி போகணும். பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாமே போட்டிருக்கணும். அப்படியே நடக்க வலிக்கிறோம். ஒரு 2 கிலோமீட்டர் இப்படியே ஏறி மேலே போகணும். ஸோ இங்கே பைக்கில் எல்லாமே கிணவர் வந்திருக்கணும். இதில் வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் எடுக்க வேணும். ஸோ லோக்கல் ஆக்களுக்கு 75 ரூபா ஒரு ஆளுக்கு. ஃபாரினாக்களுக்கு எவ்வளோன்னு கேளுங்க. இதில் போட்டிருக்கணும். லோக்கல் அடல்ட்ஸுக்கு 75, லோக்கல் சில்ட்ரனுக்கு 40, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30, ஃபாரின் அடல்ட்ஸுக்கு 930, ஃபாரின் சில்ட்ரனுக்கு 470. டிக்கெட்லேயே பாருங்க, நக்கிள்ஸ் பாதுகாக்கப்பட்ட வனம் மாத்தலை ரிவர்ஸ்டன் நுழைவாசிலன்னு சொல்லி போட்டிருக்கு. டேட்டு போட்டு டிக்கெட் தந்திருக்கணும். ஓகே, இனி என்ன பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேண்டு வேற வேணியா
எல்லாம் தெரியும் இருக்கு. வழியிலே இடையிலே கொஞ்சம் கொஞ்சம் குழுக்குள்ளா ஆட்கள் வெயிட் பண்ணி வரையினோம் கலைக்கும் தானே. நாங்கள் இதில் ஊற்று தண்ணி வருது, போத்தலில் நிரப்பி கொண்டு போகிறோம். எல்லாம் பியூராக தண்ணி. ரங்கி வந்து கொண்டிருக்கணும். ஆனால் மேலே வேற நல்லா இருக்கு. என்னென்னா வாகன இறைச்சல் எந்த சத்தமும் இல்லை, அந்த வண்டு சத்தம் பறவைகள் சத்தம் தான் கேட்குது. மற்றது சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் வந்துட்டு அதை பிரயோசனப்படுத்தி கொள்வினோம். கணக்கு பேர் இங்கே இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்துட்டு ஏலக்காய் மரமாம். இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் எடுத்து நாங்கள் அதனை போத்தலுக்க அதெல்லாம் இப்படியான மூலிகை செடிகளுக்களால் அப்படியே வலிஞ்சு வரும். நல்ல தண்ணி. ஓகே, உண்மையிலேயே வந்துட்டு இதில் இருந்துட்டு இப்படி இந்த ரூட்டால் இப்படியே போகணும். நானும் அந்த அண்ணா வந்துட்டு ஷார்ட்கட்டால் போகிறோம். அந்த அண்ணாக்கு 52 வயசு, வெறும் சிம்பிளாக ஏறுறார். இங்கேயும் டிராஃபிக் ஜாமா, ஷார்ட்கட்லேயும் டிராஃபிக் ஜாம். இதால் ஏறுறது ஓகே, இறங்குறது வந்து கஷ்டம் பாருங்க. அந்த பக்கத்தில் பக்குன்னு சறுக்கும். போகிற வழியெல்லாம் ஷார்ட்கட்டில் மரம் எல்லாம் அப்படி மூடிஞ்சு பாருங்க, குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. அதால் போனால் ஈஸி, இதால் போனால் கஷ்டம். ஆனால் வெள்ளனை போய்க்கொள்ளலாம். சரி, நாங்கள் இப்போ இந்த ஷார்ட்கட்டால் ஏறி வந்துட்டோம். வாராக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். இதால் தான் நடந்து வர்றாங்க. ஜெரினும் புவனேஸ்வரனாவும் இப்போ தான் கலைக்குது, பயங்கர கலை. நல்லா இருக்கண்ணா தண்ணி. பக்கத்தில் வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மலை உச்சிக்கு நாங்கள் போய் ஏறினோம்னு சொன்னால் பயங்கர குளிரான காற்று அடிக்கும். இந்த காற்றுல ஈரப்பதம் இருக்கும், பயங்கர ஜில்லாக இருக்கும். இந்த வராங்க நான் 2 பேருமே. அவங்கள யோசிப்பாங்க, என்னடா எங்களை தாண்டி வரையில் எப்படா முன்னுக்கு வந்தாங்க. எப்படி நாங்கள் முன்னுக்கு வந்து நிற்கிறோம், கதைச்சு கொண்டு வந்தவங்களாம் நாங்களுக்கு வந்து சேர டைமா. இதால் வந்து நாங்கள் ஷார்ட்கட். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம், களைச்சிட்டு கஷ்டம் தான், எல்லாம் கஷ்டப்பட்டால் தான் அனுபவிக்கலாம். இதாலேயும் போகலாம், ஷார்ட்கட் ஒன்று போகுது. ஏறுவோமா? இதான் ஷார்ட்கட். நாங்கள் போய்கொண்டிருக்கல எங்களை வந்துட்டு எத்தனையாவது நாள் அதில் நின்றார்கள் கேட்டவர். ஸோ குடும்பமாக போயிருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு 88 நம்பி. என்ன பேர்? கைஸ். கைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வருவீங்க வீடியோ. ஓகே பாருங்க. சரி, ஓகே, பாய் பாய் பாய். ஓகே, இப்போ அடுத்த ஷார்ட்கட்டாலையும் மேலே ஏற வலிக்கிட்டோம். இனி போயிட்டு மேலே போயிட்டு நான் உங்களுக்கு வியூவை காட்டுறேன். மேலே வியூ நல்லா இருக்கும். காற்று தான் சூப்பராக இருக்கு. மேலே நாங்கள் உச்சிக்கு வந்துட்டோம். எப்படி இருக்கு வியூ? சூப்பராக தெரியுது, நல்லா இருக்கு இடம். அதுதான் இதில் ஒரு டவர் இருக்கும்.
எது ஜெசி என்னங்களா அந்த மலையா நடந்து போட்டோம் லிசார்ட் அது ஏதோ பேர் சொல்கிறது அதில் ஒரு மலை இருக்குது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய உச்சி மாதிரி தான் வரும் 2 பக்கம் இப்படி ஸ்லோப் மாதிரி போகும் அந்த உச்சியால் போயிட்டு அதில் ஏறுறது ஸோ அந்த மேலே தெரியுது அதுதான் மாணிக்கலை மாணிக்கலை முந்தி காலத்தில் அது அந்த இதை நிழல் ஒளிகிறத பார்த்துட்டு அந்த டைம் கணிச்சாங்க ரைட் பார்த்தேன்னு மாணிக்கலை மாணிக்கலைன்னு சொல்லி மணி மாணிக்கலை மாறிட்டு மணிக்கல்ல முந்தி அதை வச்சுட்டு நேரம் பார்க்குறதா கட்டாயமாக இந்த பக்கம் ட்ரிப் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இங்கே வந்து கொள்ளுங்க மிஸ் பண்ணிடுறாங்க இந்த இடத்தையும் இந்த வியூவையும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறி வரணும் ஆனால் ஏறி வந்தீங்கன்னா நல்ல வியூ கட்டாயமாக இந்த பக்கம் நீங்கள் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் வந்து கொள்ளுங்க அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்குது மேலே இந்த வியூ பார்க்க அது கஷ்டப்பட்டு வந்தால் அதான் சில இடங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏறி வந்தால் ஒரு அழகான வியூ ஒன்று கிடைக்கும் ஆனால் இது வரும்போது எல்லாரும் ஷூ எல்லாம் போட்டுட்டு அதான் வாங்க ப்ராப்பராக வாங்க விட வயது போனாக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் அது யோசிக்கவே வேண்டாம் ஆனால் அண்ணாக்கு 52 வயசு என்னை விட பயங்கர ஃபிட் கடான்னு ஏறிட்டார் நான் இடைக்கில ஒரு அண்ணா கிடைக்குதுண்ணா நில்லுங்கன்னு சொல்லி நின்று இடைக்க ரெஸ்ட் எடுத்து தான் வந்தது ஆள் பயங்கர ஃபிட்டாக இருக்கிறார் பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு விதத்தில் பொறாமையாக இருக்குது அவைண்ட வயசில் நாங்கள் எப்படி இருப்போம்னு சொல்லி ஒரு வேக்கம் என்னன்னா ஒரு டேம் மாதிரி ஒன்று இருக்கு அது என்ன டேம்னா அதான்டா பார்க்கணும் முருகா கந்தையா ரைட் வேணாம் இதுக்காக தானே வந்து நாங்கள் இப்படி போட்டு இங்கே நாவலைக்கு வந்து வந்தாங்க திருப்பி காட்டுறேன் அப்படியே 360ல எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க இந்த இடத்துல நாங்கள் இப்போ கடைசியாக இதுதான் இந்த அதி உயர் புள்ளி ஸோ இதுக்கு சின்ன படிக்கட்டுகள் இருக்குது இந்த புள்ளியால் அப்படியே மேலே ஏறி போவோம் இந்த இடத்துல உண்மையிலேயே ட்ரோன் ஒன்று இருந்தால் தான் இந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து மேலே இருந்து காட்டலாம் மேலே இருந்து பார்க்க வித்தியாசமாக இருக்குது அந்த ஒரு இந்த ஜெட் எலும்பேக்கில் வர மாதிரி ஒரு சத்தம் ஒன்று வருது இந்த டவர் இருக்கிறதால இந்த சத்தம் வருது இது வந்துட்டு கொஞ்சம் படிக்கட்டுகள் போட்டு ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு அந்த வார ரெலசின்னா கடைசியாக இந்த ஒற்றையடி பாதைகளால் அந்த டவர் அடிக்க போனோம்னா சரி நல்லா இருந்தது கட்டாயமாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் முதல் தடவை வரைக்கும் கலைச்சது இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் மலை ஏற்றம் கண்ணதூரம் நடக்கிறோம் அதால் முந்திய அளவுக்கு கலைக்கலை லைட்டாக கலைக்குது அந்த லிமிட் கூட்டிக்கொண்டே போகுது கட்டாயமாக இப்படி ஒரு வேளை சாப்பாடை குறைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் இப்படி மலை ஏறினா பயங்கர ஃபிட்னஸாக வந்துடுவோம் சூப்பராக இருக்குது அப்படி நடந்து அந்த இடத்துல போய்ட்டு வியூவை காட்டுறேன் இப்படி ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் இருக்குது பாருங்கள் வியட்நாமுக்கு போயிருப்போம் சபான்ற ஒரு இடத்துக்கு ஸோ வெளிநாட்டு பயணிகள் ஸ்பானிஷ் கப்பிள்ஸ் மற்றது நான் அங்கே உள்ள லோக்கல் ஆக்கள் சேர்ந்து ஒரு ட்ரெக்கிங் போனாங்க இப்படி 8:30 நடக்க வலிக்கிட்டு நாங்கள் பின்னேரம் போய் சேர 4:30 அந்த செட்டுக்கே நான் மட்டும்தான் ஸ்லோ என்னால் தான் அது ஸ்லோ ஆனது மேக்ஸிமம் வீடு கொடுத்து போய் ஒரு மாதிரி போய் சேர்ந்துட்டோம் அந்த ட்ரெக்கிங்கை வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் கடைசி வியூ பார்க்குற இடம் இருக்குது தானே அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் கடைசி பாயிண்ட் இதுக்கு இங்கால போக முடியாது இதில் ஒரு டெலிஃபோன் டவர் இருக்குது ப்ராட்காஸ்ட் பண்ணுறது ரைட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் டவர் இருக்குது பழைய டவர் இதுதானே முந்தி கட்டினது எப்படி இருக்குது பாருங்க காலத்தில் என்ன ஏன்னா பார்க்க முடியாது வியூ சூப்பர் அந்த காற்று இருக்குல்ல காற்று சூப்பராக இருக்குது அப்படி என்னென்னு சொல்கிறேன் அந்த காற்றுல ஈரப்பதம் இருக்குது அது வந்து எங்களோட வியர்வை எங்களோட களைப்பு எல்லாத்தையுமே அப்படி எடுத்துகிட்டு போகுது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காற்று மேலே இதான் கடைசி புள்ளி அந்த இடத்துல போயிட்டு காட்டுறேன் இது வந்து பெரிய டாஸ்க்
பூந்து தான் போகிறோம். முள்ளுச்செடி போல இது. அப்படியே இங்கேயால போனால் ஒரு திறந்த வழி வருமா. போன இடத்துலையே இந்த பகுதிக்கு பெருசாக ஆக்கள் வாரையில் போல். பாதையெல்லாம் சேராக இருக்குன்னு இல்லை ஈரழிப்பாகவும் இருக்குதுல்ல. இங்கால போய் பார்த்தது இங்கால வந்துட்டு வழி எல்லாமே மூடுபட்டுட்டு என்ன பெருசாக ஆக்கள் வாரையில். ஸோ அதால் நாங்கள் திருப்பி கொண்டு போகிறோம். இருளிப்பான இடங்கள்ல அட்டைகள் இருக்குது. அண்ணாக்கு ஒன்றே இருக்கு அவனுக்கு கொண்டு ஊருக்கு. ஆனால் ஸ்பீடாக வந்த வழியாக கேறையில அது எங்கே நிற்க தெரியும். அப்போ அட்டையில் உணவு தான் இன்னும் ஒன்று ஆக்கள் இல்லாட்டி மலை ஏறினா 10 கிலோ. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று அதில் வியூ எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே மெல்ல மெல்லமாக கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு போக வேணும். ஸோ முதல்ல கீழே இறங்க வேணும். அதுக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதுக்கு பிறகு இருட்டுறதுக்குள்ளே கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு போகணும். இப்போ 3 மணிக்கு தாண்டி போய் கொண்டிருக்கு நேரம். பின்னேரம் 3 மணி தாண்டிட்டு இதில் ஒரு கொஞ்சம் பேரை வந்துட்டு சந்திச்சு நாங்கள் பொடியல் தர வழியாக வந்தவங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க ஏறினது வேஸ்ட்டுன்னு சொல்லி எங்கள்கிட்டே சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்துட்டு அந்த உண்மையிலேயே மேலே ஏறுறதெல்லாம் பிடிக்காது போல. ஸோ அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது ஈஸியாக கொண்டு விட்டா அதான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது எப்படி சொல்கிறேன்னே தெரியாது. சில பேருக்கு தான் அது பிடிக்கும். மேலே ஏறி அந்த வியூவை பார்த்து ரசிச்சு. ஸோ அதான் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மலை ஏற்றம் அது எல்லாமே பிடிக்காது. அதான் ரீசன். நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு முன்னே வந்துட்டோம். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக வேணும். இதில் இருந்து அப்படியே வலிக்கிடுவோம். நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டு அதுலேருந்து பிட்டவெலப்பத்தனைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த நோக்கி எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பின்னேரம் 4:30 கிட்ட ஆக போகுது. அப்படியே போவோம். போயிட்டு நீ கேம்பிங் சைட்டும் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ஏதாவது ஒரு கேம்ப் சைட்டை பார்த்துட்டு நாங்கள் தங்க வேணும். வந்து கொண்டு இருக்கல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்படியே நின்று இதை பார்த்துட்டு போவோம். நல்ல அழகழகான இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்க்கல நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் அரக்கனே மாலிங்காலக்கு பார்த்துருப்பேன் தானே அந்த முந்தி பழங்காலத்தில் அந்த நேரம் பார்க்குறதுக்காக இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடம் தான் அதில் இருக்குது. இந்த ஜெசியனா வந்துட்டு ஏறினவர் சின்ன ஒரு விளிம்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதால் அப்படி ஏறுறது ஒரு கிராமத்துக்குள்ளால் அப்படி வந்துட்டு இப்படி ஏறுறது. இந்த வெட்ட வழியை அந்த வெட்டு அதான் பார்த்தேன். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதில் முறக்காகந்த தெரியுது. அதுக்கு பின்னால் மின்னேரியா இருக்குது தானே. நாங்கள் பொலனறுவையில் பார்த்துருப்போம் மின்னேரியா குளம். அது வந்துட்டு இந்த பக்கத்தால் தெரியும். ஆனால் புகார் இருக்கிறதால தெரியல. இந்த சைட் தான் பொலனறுவை. இவ்வளோ கிலோமீட்டர் கடந்து வந்தாங்க. ஆனால் பாருங்கள் இங்கேருந்து பார்க்க பொலனறுவை இந்த டைரெக்ஷனில் பனிப்புகார் இல்லாட்டி தெரியும் மின்னேரியா குளம். அகப்பை இருக்குது. நாங்கள் கரண்டி அகப்பை எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். அந்த அண்ணா வந்துட்டு கொஞ்சம் காய்ச்சி கொண்டு வாங்கிட்டு போவோம். நான் கொடுங்க. போய்கொண்டிருக்கிற இடங்கள் எல்லாம் பாருங்க. இருட்டுக்கு முன்னே நாங்கள் கேம்பிங் சைட்டுக்கு போகணும். அதே நேரத்தில் நாங்கள் என்ன ஒரு பொருட்களுமே வாங்கல. சமைக்கிறதுக்கு இல்லாட்டிக்கு இரவுக்கு ஏதாவது செய்கிறண்டா கூட ஏதாவது பொருட்கள் வேணும். ஸோ எதுவுமே வாங்கல. நாங்கள் இதுக்கு கீழே போனோன்னா ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் போயிட்டு எல்லாம் வாங்கலாம்ன்ற மாதிரி கேட்டு நாங்கள் ஸோ இப்போ அந்த கிராமத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்துட்டு இடைக்குள்ள ஒரு சின்ன டவுன் இருக்குது. கன தூரம் பயணம் செய்து ஒரு டவுனுக்கு வந்திருக்கிறோம். டவுன்னு சொல்லிட்டு என்ன ஒரு முச்சந்தியில் இருக்கிற ஒரு கடையும் அங்கால இன்னொரு கடை இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு டவுன். இதை மிஸ் பண்ணி நம்ம சொன்னால் என்ன ஒரு 17 கிலோமீட்டர் நாங்கள் இந்த பக்கமாக போனால் தான் டவுன் வரும். ஸோ அதால் இதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு நாங்கள் கேம்பிங் சைட்டை பார்த்து போக வேணும். அங்கால சேர எல்லைன்னு சொல்லி ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த சேர எல்லை நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் நாளைக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
இருக்கிற இங்கே ஆக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வார வழியில் 3-4 இடத்துக்கு மேலே அதிகளவாக யானை லத்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த யானையுமே இங்கே அதிகளவாக இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. இழுக்கும்புரை நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பேர் இழுக்குமுறை. யானை வந்துட்டு இங்கே வராதாம். ஸோ இதுலேருந்து ஒரு ரோட் போகுது. இந்த ரோட்டில் போயிட்டு ஒரு நதி ஒன்று வருது. அந்த நதியோடு சேர்த்து கேம்பிங் ஸ்பாட் இருக்குது. நாங்களே போட்டுக்கொள்ளலாம். யாழ்ப்பாணம் மௌனியா அப்படிலாம் கலந்துருக்கோம். ஓகே, இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு அந்த வாகனத்தை விட்டுட்டு அதில் நிற்கலாம்னு சொன்னவே அந்த இடத்த போயிட்டு இருக்க பார்ப்போம். ஏன்னா வாகனம் போயிட்டு திருப்ப ரிவர்ஸில் போயிடாது. அதால் அவன் நிற்கணும். நானும் புவனேஸ்வரனாவும் இந்த அண்ணாவும் இப்படி நடந்து போய் அந்த இடத்த ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். சின்ன ஒரு கிராமம். கீழே நாங்கள் வந்து பார்த்தோன்னாங்க இது அவ்வளோவா இடம் இல்லை. ஸோ அதால் நாங்கள் திருப்ப அப்படியே வெளிக்கிடுவோம். விடைக்க யானை லத்திகளுமே நாங்கள் பார்த்துனாங்க. ஸோ அதால் நாங்கள் முதல் பார்த்த இடத்துக்கே வெளிக்கிடுவோம். போயிட்டு மேலே அந்த கடையோட சாமான் எல்லாம் இருக்குது. சாமானை வாங்கிட்டு அப்படியே வெளிக்கிடுவோம். நல்லா இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு நாங்களே ஓனாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், இடங்கள் தேடுறோம். ஸோ இந்த நாள் நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு சூப்பராக இருக்குது. ட்ரிப் வந்துட்டு எதிர்பார்க்காத விதமா எனக்கு திருப்பு முனைகள் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன நதி ஒன்று ஓடுது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடியவிலேருந்து நாங்கள் மலை ஏறி பிறகு வந்துட்டு கொஞ்சம் தூரம் இப்போ இடம் பார்க்க போய் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தது. 2-4. ஸோ அதால் வேர்த்துட்டு ஸோ இதில் டக்குன்னு ஒரு குளியில் போட்டுட்டு இருட்டக்கு முன்னா கேம்பிங் சைட்டுக்கு போய் ஆகணும். சாப்பாடு சமையல் எதுவும் என்ன வாங்கலை. கொஞ்சம் நேரம் தான் டைம். அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வருவோம். சின்ன சின்ன கடைகள் மாதிரியும் இருக்குது. இதுக்குள்ளே போய் கீழே இறங்கினோம்னு சொன்னால் சின்னனா ஆறு போகுது. முந்தி வந்து இதில் பெருசாக போயிருக்கு. இப்போ மழை இல்லை போல். அதால் இப்போ தண்ணின்ற அளவு வந்து குறைஞ்சிட்டு. ஆனால் சூப்பர் இடம் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கு இடம். மலையில் இருந்து அப்படியே தண்ணி வருது. இதுக்குள்ளே அப்படியே தண்ணி தேங்கி அப்படியே வழிஞ்சு போகுது. இதில் செயற்கையாக வந்துட்டு கல்லுகளை போட்டு இந்த இடத்துல தண்ணியை தேக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பர். இந்த இடத்துல ஒரு குழியில் போட்டு போவோம். அதுக்கு தான் அப்படி குளிச்சவர். இந்த இடத்துல குளித்தது கொஞ்ச நேரம் குளிச்சு நாங்கள். கொஞ்ச நேரம் குளிக்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணி. சூப்பர் இடம். பாறை இருக்கு. அப்படியே சாஞ்சி படுப்பா. எப்படி இருக்கு தெரியுமா? சொர்க்கம். பெரிய மீன்கள் எல்லாம் கடிக்குது காலில். இந்த கால் இந்த இடத்துல எல்லாம் மீன் எல்லாமே கடிக்குது. ஆனால் சூப்பராக இருக்கு இந்த இடம். பக்கத்தில் கடையெல்லாம் இருக்குது. டென்ட்டை போட்டுருந்தாங்க. என்னன்னாலும் செய்யலாம். ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. சூப்பராக இருக்கு. அண்ணா அப்படி இருக்கு உங்களுக்கு? கனடாலைக்கு பிறகா அண்ணா வந்து பயங்கர டிராவலர். இப்போ தான் சவுத்தத்தோடவே இருக்கிறார். குடும்பஸ்தன் ஆகிட்டார். ஓகே, அப்படியே வலிக்கிடுவோம். வேண்டாம், இருட்ட போகுது. சரி, இப்போ நாங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உடுப்பெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டோம். இனி அடுத்ததாக வந்துட்டு கேம்பிங் சைட்டுக்கு போகணும். வீடியோவில் எண்ட் ஆகிட்டு அதால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.